இன்றைக்கி வந்து கிலோ 40 ரூபா விற்கிது. போன வாரம் வந்து 3 கிலோ 50 ரூபா விற்றுச்சு. இதுக்கு வந்து கிலோவுக்கு வந்து 20 ரூபா 25 ரூபா ஏறி இருக்குது. காரணம் வந்து தக்காளி அங்கே கம்மி. மெயின் வந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து தான் தக்காளி வருது. அங்கே வந்து விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏற லெவலில் தான் இருக்குது தக்காளி, ரொம்ப கம்மி. தக்காளியெல்லாம் வந்து வரத்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து விலை ஜாஸ்தியமாக இப்போலாம். கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா கூட வரும், அவ்வளோதான். நாங்கள் ரீட்டைலில் வந்து 40 ரூபா விற்கிறோம். கிலோ 40 ரூபா விற்கிறோம். பாக்ஸ் சைடு தான் 550 ரூபா கொடுப்போம். அங்கே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக் வந்து 3 கிலோ 50 ரூபா, இந்த வீக் 1 கிலோவே 50 ரூபா இருக்குது. கேரட்டு 30 தான் விற்கிது, உருளைக்கிழங்கு 30 தான். இவ்வளோ பெரிய வெங்காயமே இப்போ 18 ரூபா 20 ரூபா தான் விற்கிது. வெங்காயம் இன்னும் அதிகமாக ஒன்றும் விலையெல்லாம் இல்லை. நேற்று வந்து 30 ரூபா ஆற்றுது, இன்றைக்கி 20 ரூபா தான். 20 ரூபா தான். பீன்ஸு நேற்று 50 ரூபா ஆற்றுது, 40 ரூபா தான் பீன்ஸு. அப்படி ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கோஸு வந்து 15 ரூபா விற்கிது. ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லோரும் இப்போ பை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பிளாஸ்டிக் இல்லைன்னு சொன்னோன்னா எல்லோரும் எடுத்துகிட்டு 99 பேரும் பை எடுத்துகிட்டு வர்றாங்க. எப்போவும் இருக்கிற மாதிரி இல்லை காய்கறி விலை, பட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ரீட்டைல் மார்க்கெட்டில் வீட்டுக்கிட்ட இருக்கிற அவங்கக்கிட்ட போனால் 80 ருபீஸ் 90 ருபீஸ் இருக்கும். அதுக்கு இங்கே நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரெஷ்னஸ்க்கு டெஃபினட்டாக இந்த விலை கொடுக்கலாம். இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இலை வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது ப்ரௌன் கலரில் மாறிடுது ஆல்மோஸ்ட். ஸோ இந்த க்ரீனரிக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இவங்க விற்கிறதுக்கு டெஃபினட்டாக கொடுக்கலாம். 1 கிலோ அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டுக்கிட்ட வாங்கும்போது அவங்க 1 கிலோவுக்கு முன்னாடியே இடம் நிறுத்திடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு கொஞ்சம் துளி கூட மேலே தான் இருக்குது. எக்ஸாக்டாக 1 kgலாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஐ திங்க் பொங்கல்னால தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் இதுதானே வியாபார டைம், இப்போ தானே சம்பாதிக்க முடியும். பொங்கல்னால தான் அதிகமாக இருக்குது. பட் ஜென்ரல் டேஸில் பார்த்தோன்னா ரொம்ப அவ்வளோ விலைன்னெலாம் சொல்ல முடியாது. வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பழமுதிர் சோலையிலையோ இல்லை கிட்ட இருக்கிற காய்கறி கடையில் வாங்குறத விட இங்கே வந்து விலை குறைச்சல் தான். அண்ட் காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை நாங்கள் வீட்டிலேருந்து ட்ரெடிஷ்னலாக 2 ஒயர் கூட கொண்டு வந்திருக்கோம், ப்ளஸ் எல்லாமே துணி பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் பிளாஸ்டிக். மெயினாக அதுதான். நல்ல காய்கறியை எதுக்கு பிளாஸ்டிக் கவரில் கொண்டு போய் வச்சு நாசம் பண்ணணும்? அதனால் வந்து வீட்டிலேருந்து எல்லாம் பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.